நன்றி, நன்றி, நன்றி. இந்த வீடியோவ இப்படி தொடங்குறது தான் மிகச்சிறந்ததாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் உங்களோட பாதம் தொட்டு எங்களோட பணிவார்ந்த வணக்கத்தை காணிக்கையாக செலுத்த விரும்புகிறோம். உண்மையிலுமே மீண்டும் ஒரு முறை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. நீங்கள் கேட்கலாம், ஏன் இத்தனை நன்றிகள்? நமக்கு கெயினாக இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்பர்ஸ் 5000 தான். மிகப்பெரிய யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இல்லை ஒரு சாதாரண ஹோம் டூரை மட்டுமே காட்டி பல சப்ஸ்கிரைபர்ஸை, பல மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட மைல்ஸ்டோனுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனால் இருந்தாலும் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து 4 மாதங்கள் தான் இருக்குது. ஆனால் அந்த 4 மாதத்தில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வளர்ச்சி அடைஞ்ச ரேட் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 1, 2 அப்படிங்கிற ரேட்டில் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் 670ங்கிற நம்பரை நாங்கள் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுலேருந்து மாற்றம் அடையாமல் அப்படியே இருந்துச்சு. இந்த மாதம் தான் எங்களுக்கு 5000ங்கிற நம்பர் ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்துக்குள்ளே எங்களுக்கு அச்சீவ் ஆகிருக்கு. உண்மையிலுமே அதற்கு சப்ஸ்கிரைபர்ஸான நீங்கள் தான் பெரிய மனசு வச்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒரு லைக்கை இது பண்ணியிருக்கீங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கான அங்கீகாரத்தை உங்களோட ஒரு சின்ன செயல்னால் எங்களை நீங்கள் அங்கீகாரப்படுத்திருக்கீங்க, எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் அது சத்தியமாக மிகையாகாது. இந்த ஒரு காரணத்துக்காகவே உங்களுடைய பாதம் தொட்டு நாங்கள் வணங்கினாலும் அதுவும் மிகையாகாது. இந்த வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக தான் இருக்கும். தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், முடிந்தால் உங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஹெட்செட் இல்லை ஒரு கிளியரான ஹெட்செட் அண்ட் ஆடியோ சிஸ்டம் இருந்தால் கேட்டிங்கன்னா எங்களுடைய சந்தோஷம், கடந்து வந்த பாதை, இதெல்லாம் உங்கள்கிட்ட நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நீங்கள் உள்வாங்கிக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் இந்த வீடியோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை கொடுங்க. உங்களுக்கு தேவையான பல இன்ஃபர்மேஷன், மெயின்லி பொலிட்டிக்கல் அண்ட் நீங்கள் டவுனாக இருக்க நேரத்தில் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணக்கூடிய பல வீடியோக்கள் நாங்கள் கான்ஸ்டண்ட்டாக டெய்லி பேசிஸில் அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தொடர வேண்டும். கம்மிங் டு த பாயிண்ட், முதல் கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லணும். ஏன் இந்த சேனலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நாங்கள் கொடுக்குற பதில், ஃபஸ்ட்டு அந்த பதிலை நாங்கள் தேடிக்கொண்டோம். என்னன்னா, இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 3 நண்பர்கள். நாங்கள் ஒரு 3 பேர் தான். நாங்கள் எப்பயுமே மீட் பண்ணாலும் அதிகமாக நாங்கள் பேசிக்கிறது பொலிட்டிக்கல் ரிலேட்டட் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அதில் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ், ஃபோர்காஸ்ட்டு, என்ன பொலிட்டிக்கல் மூடில் போய்ட்டுருக்கு, இந்தந்த மூவ் எதுக்காக அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை ஒரு டீ கடை வாசலில் நின்று டிஸ்கஸ் பண்ணி அங்கேருந்து கலைந்து போயிடுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப ரொம்ப நாளாக நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம், இதை ஏன் ஒரு சேனலாக நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறதும் பல முன்னணி சேனல்களில் வகுப்பாளர்களாக இருக்கட்டும், அரசியல் விமர்சகர்கள், பல பொலிட்டிக்கல் சேனலில் ரன் பண்ணக்கூடியவங்க சொல்கிற விஷயங்கள், பத்திரிகையாளர்கள் களத்தில் இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப மேட்சாக இருந்துச்சு. ஸோ அப்போ நாங்கள் பேசிக்கிட்டது என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்டு சென்னையை சேர்ந்த ராஜேஷ் அவர் என்ன சொன்னார்னா, நம்ம ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே இருக்கோம், வை டோன்ட் யூ கோ ஃபார் அ சேனல், நம்ம ஏன் லான்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் எங்கள் 3 பேர்த்துக்குமே அந்த ஐடியா வந்த சமயம் 2019 அண்ட் ஆஃப்டர் தட் லாக்டவுன் வந்தப்பே நாங்கள் அதை உருப்படியாக பண்ணியிருக்கணும். பேசிக்லி நாங்கள் கொஞ்சம் சோம்பேறி, கொஞ்சம் இல்லை ரொம்ப சோம்பேறி. இந்தா பண்ணலாம்னு சொல்லி அதை நிறைய ஃப்ரேம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கண்டிப்பாக இந்த இடத்துல பணம்ங்கிற ஒரு விஷயம் தேவை. ஏன்னா எங்களில் யாருக்குமே இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கிறது எப்படின்னு கூட தெரியாது. அதையும் தாண்டி அந்த வீடியோஸ் எடிட்டிங் நாங்கள்லாம் 80s கிட்ஸ் கூட கிடையாது, அதுக்கும் முன்னாடி. ஸோ எங்களுக்கு அந்த வீடியோ எடிட்டிங், அந்த ஃபோன்லேயே எல்லா வேலைகளும் எடிட்டிங் டூல்ஸ் மாதிரி நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் நாங்கள் ரொம்ப லேகிங், ரொம்ப புவர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனாலேயே ரொம்ப நாள் எங்களுக்கு டிலே ஆகி போச்சு. பட் ஃபைனலி 2024 நவம்பர் மாதம் தான் நாங்கள் சேனலை முதல் முறையாக லான்ச் பண்ணோம். ஸோ அப்போ லான்ச் பண்ணப்போ எங்கள்கிட்ட அடுத்த அந்த கேள்வி எப்படி முகத்தை காட்டி நம்ம ஒரு கண்டென்ட்டை பேச போகிறோம், இப்போ ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறது எப்படி, அதை எடிட்டிங் பண்ணுறது யார் பண்ண போகிறாங்கிறப்ப எங்கள் 3 பேரில் யாருக்குமே எடிட்டிங் பண்ண முடியாது, அதற்கான நேரம் கிடையாது. ஏன்னா இதில் நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்க வேலையை விடணும். ஏன்னா குடும்ப சூழ்நிலை காரணமாக நாங்கள் ஒவ்வொருவரும் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் எங்களுக்கு
இதில் ஏதாச்சும் யூடியூப்பில் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவைன்னா இதில் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அந்த வருமானத்தை எடுத்து. ஸோ அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வந்து நாங்கள் ஒரு எடிட்டரை வந்து ஹையர் பண்ணி ஆகணும். அப்போ எடிட்டர் தான் வந்து எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட வேலையை வந்து பார்க்க போகிறார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு எடிட்டர் வந்து யாருன்னு நாங்கள் தேடினப்போ ஃபஸ்ட்டு ஒரு நபர் வந்தார் சென்னையிலேருந்து. பட் அவர்னால் வந்து ஒரு வீடியோ கூட அவர்னால் கண்டென்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஒரு டைம் கீப் அப் பண்ணல மெயின்லி. அதையும் தாண்டி ரெஸ்பான்ஸ் அவர்கிட்டருந்து எங்களுக்கு ரொம்ப பூராக இருந்துச்சு. ஸோ அதற்கப்புறம் வந்து நாங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணோம். அப்வொர்க், ஃபைவர் இது மாதிரியான வெப்சைட்ஸில் போயிட்டு எடிட்டர்ஸை வந்து தேட ஆரம்பித்தோம். அப்போ எங்களுக்கு ஷாகுலுங்கிற ஒரே ஒரு நபர் ப்ளஸ் பிற்காலத்தில் நண்பர்னு கூட சொல்லலாம். அவர் வந்து எங்களோட ரெக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணார். நாங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து கோட் பண்ணியிருந்தோம். இப்போ எங்கள் 3 பேரில் ஆளுக்கு 5000 தலா வந்து மாதம் வந்து ஸ்பெண்ட் எடுத்து இதுக்காக ஒதுக்கி வைக்கணும். ஒதுக்கி வச்சுட்டு அதை வந்து 15000 நம்மளால் பேர் பண்ண முடியும். ஸோ அதை வந்து எடிட்டருக்கு சம்பளமாக கொடுக்கலாம். எடிட்டரோ இல்லை நம்ம இந்த யூடியூப் சேனல் சம்மந்தமாக நியூஸ் சேகரிக்கணும், இல்லை நம்ம பயணிக்கிற வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு வந்து அந்த பணத்தை வந்து ஒரு காமன் ஃபண்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். இந்த முகம் காட்டி எங்களால் ஏன் யூடியூப்பில் வந்து எங்களோட சேனலில் எஸ்பெஷலி வீடியோஸ் போட முடியலை அப்படின்னா, முகம் காட்டணும்னா அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதற்கு ஒரு கேமரா வேணும், ஒரு நல்ல குவாலிட்டி கேமரா வேணும். ஸோ அதை வந்து திருப்பி அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. எங்கள்கிட்ட ஒரு குவாலிட்டியான மொபைல் கூட கிடையாது. ஸோ அதற்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அப்புறம் அந்த ரெக்கார்ட் பண்ண ஃபைலை வந்து எங்களுக்கு எடிட்டருக்கு அனுப்பணும்னா அந்த ஃபைலோட சைஸ் வந்து இமெயில் மூலியமாக அட்டாச் பண்ணி அனுப்ப முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ம எடிட்டர் நம்ம கூட இருக்கணும். அது அவர்னால முடியாது. ஸோ இது மாதிரி பல சிக்கல்கள் இருக்கிறப்ப தான் வந்து நாங்கள் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணி ஒரு வாய்ஸ் ஓவராக இந்த யூடியூப் சேனலை ரன் பண்ணலான்னு நாங்கள் முடிவு பண்ண சூழ்நிலை வந்து அந்த ஒரு இடம் தான். ஸோ அதை வந்து எங்கள் எடிட்டர் வந்து பல நேரம் கேட்பார். ஷாகுல் வந்து கேட்டார், நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்தீங்கன்னா சேனல் பிக்கப்பே ஆகாது, வியூஸ் போகாது, ரொம்ப கஷ்டம். அதே முகத்தை காட்டி பண்ணிங்கன்னா கொஞ்சமாச்சும் ஈஸியாக புஷ்அப் ஆகும் வீடியோ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னார். அவர் சொன்னதில் நியாயம் வந்து முழுக்க அவரோட தரப்பு இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மிட்ரேஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு யூடியூபர். ஆனால் இந்த பிளாட்ஃபார்முக்கு அவர் இந்த பொலிட்டிக்கல் பேஸ்டு, ஒரு மோட்டிவேஷனல் பேஸ்டு இது மாதிரியான வீடியோ அண்ட் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி போடுற ஒரு சேனலுக்கு அவர் புதுசு. ஸோ அவர் வந்து ஒத்துக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம். உண்மையிலுமே இந்த சேனலை இன்னைக்கு தூக்கி நிறுத்துறது வந்து அந்த ஷாகுலுங்கிற ஒற்றை நபர் தான். ஸோ அவரோட முகத்தை இன்னும் நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் உண்மை என்னன்னா, எங்கள் சேனலில் சேர்ந்த இந்த ஆரம்பித்த 3 பேருமே இன்னும் எங்கள் எடிட்டரை நேரில் சந்திச்சதில்லை. 1 பாயிண்ட் கான்டாக்டாக நான் தான் எடிட்டரோட மோஸ்ட்லி பேசுவேன் தவிர மற்ற 2 பேரில் ஒருத்தர் வந்து அவரால் 1 மாதத்துக்கு அப்புறமே யூடியூப்லேருந்து அவர் நினச்சாரு உடனே வருமானம் வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் வருமானம் எதுவும் வரலாம். அவரால் சப்போர்ட் பண்ண முடியாதனாலையும் பெருசாக சேனல் வந்து வியூஸ் புஷ் ஆகலை, பிக்கப் ஆகணும்னு அவர் வந்து கலந்துக்கிட்டார். ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் தான் மற்றொருவர் நாங்கள் இருவர் தான் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ எங்களுக்கு எங்கெல்லாம் வந்து டிமோட்டிவேட் ஒன்றும் நடக்கலையே நாங்கள் டவுன் ஆகி இருக்கிறப்பெல்லாம் எங்களை வந்து உத்வேகப்படுத்தி புஷ் பண்ணது வந்து எங்களோட எடிட்டர் திரு ஷாகுல் அவர்கள் தான். ஸோ அவர் வந்து எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாரல். ஈவன் லாஸ்ட் மந்த் எங்களோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, முடியாது ப்ரோ, எங்களால் வந்து பணம் செலவு பண்ணவே முடியலை. ஏன்னா நாங்கள் வந்து 4 மாதங்கள் வந்து அவருக்கு வந்து எடிட்டர் அவருக்கு சார்ஜ் கொடுத்து நாங்கள் அவரை வந்து ஹையர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எங்களுக்கு இதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எதுவுமே வந்தால் தான் நாங்கள் அந்த ரிட்டர்ன்ஸை வச்சு அவருக்கு இன்னும் நாங்கள் வந்து மேனேஜ் பண்ண முடியும் பெட்டராக. இந்த சேனலில் இன்னும் அந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுற வேஸுக்கே வந்து எங்கள் எடிட்டர் சொல்லுவோம், நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குங்க, அதெல்லாம் எடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணி பண்ணணும்னா எல்லாமே பெய்டாக இருக்குது, அதெல்லாம் பண்ணால் நம்மளால் ஒரு குவாலிட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். பட் அதுக்கு எங்களால் ஃபினான்ஷியலாக வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. நாங்கள் மக்கள் யார்ட்டையும் இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் கேட்டதில்லை. இன்றைக்கி லீடிங்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யூடியூப் சேனல்லாம் ஒரு காலத்தில் வந்து அவங்களோட பிகினிங் ஸ்டேஜில் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. அவங்க சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் செட்டப்போட ஒரு டீம் வச்சு உருவாக்க முடிஞ்சிச்சு. நம்ம அந்த கான்செப்டுக்குள்ளேயே நம்ம போகலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுவோம். யூடியூப்லேருந்து நமக்கு ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்க நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட வீடியோஸுக்கு நல்ல வியூஸ் போச்சுன்னா யூடியூப்லேருந்து நமக்கு ஒரு வருமானம் வரும். அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மெயின்லி இங்கே செலவு அப்படின்னா நாங்கள் நியூஸ்
வெளியில் சேகரிக்க அந்த களத்துக்கு பயணிக்கிறப்ப நடக்கிற செலவுகள், எடிட்டருக்கான செலவுகள், இதுதான் எங்களோட மெயின் எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தா. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை போன மாதம் ஒரே ஒரு ஷாட்டுங்க, நம்ப மாட்டீங்க. அதை வந்து நாங்கள் இன்னொரு இடத்துலேருந்து அந்த ஷார்ட்ஸை பார்த்து நான் ஷாகுல்கிட்ட சொன்னேன், ப்ரோ இதை அப்லோட் பண்ணி விடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் தான் வந்து அதை பண்ணார். அது பார்த்தா திடீர்னு 2 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. ஸோ அது போனோன்னே எங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரேட்டு வந்து அப்படியே ஜம்ப் ஆகி 5000ங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருந்துச்சு, வியூஸ் போச்சு. ஸோ ஒரு ஹோப் வந்து கொடுத்துச்சு. கடவுள் போட்ட பிச்சை நாங்கள் சொல்ல மாட்டோம். கடவுள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் கடவுள் ரூபத்தில் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எங்களை காப்பாற்றினாங்கன்னு சொல்லலாம். எங்களை திருப்பி மோட்டிவேட் பண்ணி இல்லை ஓடு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது அந்த 5000 சப்ஸ்கிரைபர்ஸ். உண்மையிலுமே அவங்களோட முகத்தை பார்க்கணுங்கிற ஆசை வந்து எனக்கு பர்சனலாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். பட் நாங்கள் கேட்டுக்கிட்டதுன்னா அந்த ஒரு ஷார்ட்ஸுக்கு அப்புறம் எங்களோட மெயின் கண்டென்ட்டான வீடியோஸ் அதோட வியூஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் கேட்டுக்கிட்டது நோட்டிஃபிகேஷன் வரலன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சேனல்லாம் நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். ஸோ எங்கள் சேனலில் வந்து நாங்கள் ரெகுலராக வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம், பட் வியூஸே பிக்கப் ஆகலை. ஸோ கைஸ் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், எங்கள் சேனலோட கண்டென்ட் வந்து எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஒரு சேனலுக்கு ஒரு மோட்டோ இருக்கும். நாங்கள் எந்த ஒரு மோட்டோவில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, கடந்த 2 ஆண்டுகளாகவே சொல்லலாம், அரசியல் வந்து இளைஞர்களை நோக்கி ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தலைவர் கலைஞர் அவர்களும் மரியாதைக்குரிய அம்மா அவர் ஜெயலலிதா அவர்களும் மறைஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்சுவல் லீடருக்கான சர்ச் வந்து திருப்பி ரைஸ் ஆயிடுச்சு. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பொலிட்டிக்ஸில் இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நியூ லீடர்ஸ் எமர்ஜ் ஆகிறாங்க. பொலிட்டிக்கலோட ஃபேஸ் வந்து மாறுது. சோஷியல் மீடியா வந்து ஒரு மெயின் ரோலை வந்து ப்ளே பண்ணுது டே டு டே லைஃப்பை. ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக கேப்சர் ஆகி இந்த பொலிட்டிக்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு 30 வருஷங்களுக்கு மேலாக ஒரு பாலிட்டிக்ஸை ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். பல பேர்களோட ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணி கட்சிக்காரங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் இன்புட்டாக எடுத்து ஒரு வீடியோ ஒரு மெட்டீரியல்ஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ், இந்த பொலிட்டிக்கல் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிறப்ப நம்ம ரோல் ஏதாச்சும் அதில் இருக்கணும். மக்களை வந்து சரியான வகையில் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொண்டு போகணும். அதையும் தாண்டி வாக்காளர்களை வாக்கு செலுத்த வைக்கணும். தமிழ்நாடோட வாக்கு சதவீதம் 95ங்கிற ஒரு மேஜிக் நம்பரை ஒரு முறையாச்சும் கிராஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணணும். மக்கள் போயிட்டு ஓட்டு போடுங்க, உங்களோட ஓட்டோட வேல்யூ புரிஞ்சுங்க. உங்கள் ஓட்டை வாங்கி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கங்க. அவங்க ஏன் அதை பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன, ரியல் கேம் என்னங்கிறத தான் நம்ம சேனலில் நம்ம மோஸ்ட்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒரு மெயினான கொள்கையை, நம்ம யாரையுமே தரக்குறைவாகவோ மரியாதை குறைவாகவோ ஒருமையிலோ இல்லை எது மாதிரியோ நம்ம வந்து யாரையுமே நம்ம பேச மாட்டோம். யாரையுமே குற்றம் சொல்வதற்கெல்லாம் நிறைய சேனல் இருக்குது. அவங்க அந்த வேலையை சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அதே வேலையை நம்ம பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம சொல்ல போகிறது ஒரு பொலிட்டிக்கல் மூவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டீட்டெயில்டான அனாலிசிஸ். இந்த விஷயம் ஏன் நடக்குது, இது ஏன் நடந்துச்சு, இது நடக்கிறதுனால அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான நியூஸ் எப்படி மறைக்கப்பட்டிருக்கு, எது இம்பார்ட்டன்ட், உங்கள் ஓட்டு எவ்வளோ வேல்யூவான விஷயம் அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகிறோம். அதையும் தாண்டி நம்ம போடக்கூடிய நெக்ஸ்ட் அஜெண்டா என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் என்னன்னா மோட்டிவேஷனல் வீடியோ. என்றைக்குமே லைஃப்பில் வந்து மக்கள் வந்து அவங்களோட முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து தோல்வி அடையிறப்ப டிமோட்டிவேட் ஆவாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம முகம் தெரியாத ஒரு நபருக்கு அவங்க ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வர்றப்ப நம்ம போடுற சரியான மோட்டிவேஷனல் வீடியோ அவங்கள மோட்டிவேட் பண்ண வைக்கும். அவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்க ஒரு எண்ணத்துக்கு உத்வேகம் கொடுத்து வெற்றியை நோக்கி அவங்கள பயணிப்பதற்கு நம்மளால் முடிஞ்ச உதவி, முகம் தெரியாத ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து முகம் தெரியாத ஏதோ ஒரு நண்பருக்கு, ரத்த சொந்தத்துக்கு நம்ம பண்ணுற ஒரு உதவி, அவங்களோட மோட்டிவேட் பண்ணுறது, திருப்பி அவங்கள எந்திரிச்சு வெற்றியை நோக்கி ஓட வைக்கிறதுக்கு நம்ம செய்கிற ஒரு சிறு உதவி. அடுத்ததாக நம்ம சேனலோட இப்போ நம்ம சேனல் ஏன் ஆரம்பித்தோன்னு சொல்லிட்டோம். என்னென்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் நம்ம போடுவோம்னு சொல்லியிருக்கோம். நம்ம கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய பல சக்ஸஸ்ஃபுல் ஃபேக்டர்ஸை வந்து ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கோம். அடுத்ததாக நம்ம சேனல் பண்ணக்கூடிய, நான் பர்சனலாக பண்ணணும்னு விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நான் என்னோட இந்த முதல் 5000 எங்களோட ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 5000ங்கிறது கண்டிப்பாக நம்மளும் 1 மில்லியனுங்கிற டார்கெட்டை ஒரு நாள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி தான்
ஆகும். ஸோ அதற்கு முன்னாடி இந்த முதல் 5000 அப்படிங்கிறப்ப எப்பயுமே க்ளோஸ் டு ஹார்ட். இந்த முதல் 5000 பேர் அப்படிங்கிறது எங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம என்ன மாதிரி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, எங்களோட குடும்பத்தில் உள்ள ஒரு நபர், எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த ஒரு குடும்ப நபர். ஸோ இந்த 5000 பேரில் உங்களுக்கு யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ, இந்த P3ங்கிற ஒரு ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும், எங்களோட எப்பயுமே ஒரு ஸ்டே கனெக்டடாக இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப்பில் எங்களோட லிங்க் ஆகிக்குங்க. இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பரோட ரோல் என்ன அப்படின்னா, இது சம்மந்தமாக நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்ன அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருப்பது. இப்போ இந்த P3 சேனல் சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கலாம், லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கலாம். அவங்களுக்கான உதவிகளை ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ரீதியான ஒரு வேலை சம்மந்தமான ஒரு உதவி நீங்கள் கேட்கலாம். அதை நம்ம 5000 சப்ஸ்கிரைபர் கூட இன்னொருத்தவருக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படலாம். ஸோ உங்கள் 2 பேரையும் எங்கள் ஒரு P3ங்கிற ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் நாங்கள் வந்து ஒரு காமன் மேன் உங்கள் முன்னாடி உங்கள் 2 பேர்த்தையும் எங்களால் கனெக்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்க முடியும். ஸோ இந்த 5000ங்கிற ஃபஸ்ட்டு 5000 பேர் கண்டிப்பாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் விருப்பப்பட்டால் தான் உங்களுடைய பியூர்லி உங்களோட விருப்பம். இதை வந்து ஒரு சேனலுங்கிறது நாங்கள் ஒரு வீடியோ போட்டோம், அதில் நாங்கள் பணம் சம்பாரிச்சோங்கிறத தாண்டி இந்த சமுதாயத்துக்கு எங்களால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுதுங்கிறத நாங்கள் உண்மையிலுமே வேல்யூ பண்ணுறோம். எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ஒரு நெட்வொர்க்குள்ளே ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கான பயன் நம்ம வளர்கிறப்ப நம்ம சமுதாயமும் சேர்ந்து வளர வேண்டும். ஒரு வளர்ந்த சமுதாயத்தில் இருக்கிறது தான் உண்மையிலுமே மிகப்பெரிய சமுதாய பாதுகாப்பு அனைவருக்கும் உண்டு. ஏற்றத்தாழ் இல்லாத ஒரு சமுதாயம் அமைய வேண்டும். ஸோ என்ன மாதிரியான ஹெல்ப் நம்ம பண்ணலாம்? உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக அட்வைசர்ஸ் இல்லை சரியான இடத்துல ரெஃபரன்சஸ் கொடுக்க முடியும். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறீங்க, அது உணவுப் பொருட்களாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த ப்ராடக்டை நீங்கள் சேல் பண்ணணுன்னு இருக்கீங்க, அதை நம்ம 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் யாரோ ஒருத்தருக்கு அது தேவைப்படலாம். அதை வந்து நீங்கள் எங்கள் பிளாட்ஃபார்ம் மூலிமா, இந்த நம்பர் மூலிமா, P3ங்கிற ஃபேமிலி மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் பயனடைஞ்சிக்கலாம். இது மாதிரியான பல விஷயங்கள், உங்களோட திறமைகள், எனக்கு வந்து என்கிட்ட ஒரு திறமை இருக்குது, அதை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன், அதை நான் பணமாக்க விரும்புகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் P3 ஃபேமிலி சப்ஸ்கிரைபராக மென்ஷன் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை கான்ஃபிடென்ஷியலாக நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் டீட்டெயில்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எங்களிடம் வைக்கப்படும். உங்களோட டீட்டெயில் உங்களுடைய அனுமதி இருந்து யாருக்கும் தேவைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ண விற்க போய் செல்லராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கன்சென்ட்டை கேட்டதுக்கு அப்புறம் தாங்க நாங்கள் பையர்கிட்ட உங்களோட லிங்க் பண்ணுவோம். ஸோ இது மோர் தேன் எ சேனல், ஒரு காமன் பிளாட்ஃபார்ம், ஒரு நெட்வொர்க் பில்டிங். ஒரு நெட்வொர்க் பில்டிங்கிறது கண்டிப்பாக நான் தெரியாத ஒரு ஊரில் போய் நின்றேன், அங்கே என்னோட P3 ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் இருக்காங்களா, அவங்கள கான்டாக்ட் பண்ண அவங்க எனக்காச்சும் ஒரு உதவி பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட் பில்டிங் டீமை வந்து நாங்கள் பில்ட் பண்ண முயற்சி பண்ணுறோம். அதை நோக்கி ட்ராவல் பண்ணுறோம். ஸோ எல்லா சேனலுக்கும் இது மாதிரியான ஒரு நோபல் காஸ் இருக்குமான்னு நாங்கள் சொல்ல முடியாது. பட் எங்களோட சேனலில் வந்து நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்பயே ஏன் இந்த சேனல் நமக்கு தேவை, என்ன மாதிரியான கான்செப்டில் இது ட்ராவல் ஆகணுங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு பிளானிங்கோட தான் நாங்கள் வந்து இந்த சேனலையே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த சேனல் வளர்ந்து இதில் பெரிய லெவலில் மானிட்டைசேஷன் ஆனாலும் கண்டிப்பாக அதில் ஒரு மிகப்பெரிய பகுதி சமுதாய முன்னேற்றத்துக்கும் மக்களுக்கும் நேரடியாக பங்களிக்கப்படும். மெயினாக எங்களோட எடிட்டர், அவர் தான் எங்களுக்கு ராஜகுரு மாதிரி. இனிஷியலாக எங்களுக்கு வந்து அவரோட நிறைய ஸ்ட்ரகிள், ஏன்னா அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் நாலேஜே சுத்தமாக இல்லாமல், ப்ரோ எனக்கு பாலிட்டிக்ஸே எனக்கு தெரியாது ப்ரோன்னு சொன்னார். ரொம்ப நீங்கள் எங்களோட ஆரம்ப கால வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியாக கூட இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து நமக்கு அந்த பேக்ரவுண்ட் யூஸ் பண்ண, ஏன்னா நீங்கள் ஃபேஸ் காட்டி எடுக்கிற வீடியோஸில் வந்து பேக்ரவுண்டே தேவைப்படாது. ஸோ அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, பின்னாடி 4-5 ஸ்லைட்ஸ் போட்டால் போதும். பட் வாய்ஸ் ஓவர் வீடியோவில் என்னென்னா நீங்கள் அதுக்கு மேட்ச் பண்ணி பின்னாடி ஸ்லைடு போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். இனிஷியலாக எங்கள் எடிட்டர் ப்ரோவுக்கு வந்து சுத்தமாக பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் அவர் தடுமாறி இன்னைக்கு ரியலி ஹீ இஸ் டூயிங் கிரேட். அவர் தான் வந்து அப்லோடு பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் பார்த்து அவர் தான் எங்களுக்காக பண்ணிட்டு. ஒரு கட்டத்தில் போன மாதம் நாங்கள் வேணான்னு சொன்னப்போ கூட, ப்ரோ தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள், மானிட்டைசேஷன் ஆக்கிட்டு நான் வெளில போய்க்கிறேன், அது வரைக்கும் மாச்சு நான் அந்த லெவலுக்கு மாச்சு கொண்டு வரேங்கிற ஒரு கட்டத்தில் தான் அவரே இருந்தாருன்னு சொல்லலாம். ஸோ பேக் டு அவர் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களை எல்லாத்துக்கும் நம்ம எல்லாமே ஒரு சிங்கிள் பாயிண்டில், ஒரு சிங்கிள் ஃபோக்கல் பாயிண்ட்டாக ஒரு P3 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலியாக நம்ம ஃபார்ம் ஆகி இருக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம். தயவு செய்து கீழே இருக்கக்கூடிய நம்பர் ஜஸ்ட் லைக் தட் இந்த வீடியோவை கடந்து போகாமல்
ஸ்டே கனெக்டட் வித் அஸ். எங்களோட எல்லா வீடியோஸும் பாருங்கள். கண்டிப்பாக அதில் நிறைய பயனுள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை கால் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்டை தயவு செய்து எங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸுக்கும். இப்போ நாங்கள் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோஸ்லேயும் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் எங்களுக்கு தேவைப்படுது. அதையும் தாண்டி இந்த சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நாங்கள் சொல்கிற உங்களோட பார்ட்டிசிபேஷனை எதிர்பார்க்கறதுக்காக நாங்கள் இதை இனிஷியேட் பண்ணுறோம். என்னென்னா, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு நேம் சஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் என்ன நேமை சஜஸ்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பாக பெஸ்ட் சஜஷன்ஸுக்கு ரிவார்டு உண்டு ஃபார் ஷுவர். சப்ஸ்கிரைபர்ஸ், ஸ்டே டியூன் வித் அஸ் ப்ளீஸ். எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் என்னைக்கும் தேவை. மீண்டும் ஒரு முறை எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு உங்கள் பாதம் தொட்டு வணங்கி எங்களுடைய நன்றியை உங்களை பாதத்தில் நாங்கள் காணிக்கையாக செலுத்துகிறோம் தான் சொல்லணும். கண்டிப்பாக இது ரொம்ப மிகைப்படுத்திய வார்த்தைகள் கிடையாது. அதுக்கு முழு தகுதியும் கொண்டவர்கள் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ். நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ப்ளீஸ் ஜாயின் வித் அஸ். ஸ்டே கனெக்டட் அஸ் ஒன் ஃபேமிலி. லெட்ஸ் க்ரோ டுகெதர். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக பயணிப்போம், ஒன்றாக முன்னேறுவோம், முன்னேறிய சமுதாயத்தை உருவாக்குவோம். சப்ஸ்கிரைபர்ஸ், கீப் இன் யுவர் மைண்ட். ஓட்டு போட தவறவே தவறாதீர்கள், மறந்தும் இருந்துடாதீர்கள். நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஓட் பர்சன்டேஜ் அடுத்த ஜெனரல் எலெக்ஷனில் 90% கிராஸ் பண்ணி ஆகணும். நல்ல புதிய இளம் தலைவர்களை தேர்ந்தெடுத்து நாட்டை புது எனர்ஜியோட வழிநடத்தி, புது தலைவர்களோட வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பது நம்மளுடைய வேண்டுகோள். இது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் எந்த கட்சிக்கும் சார்பானவர்களும் கிடையாது. எங்களை தமிழக வெற்றி கழகத்தோட நண்பர்களும் எங்களை அசிங்கமாக திட்டியிருக்காங்க. நாம் தமிழர் சொந்தங்களும் எங்களை திட்டியிருக்காங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் எங்களுக்கு திராவிட கட்சிகளை தாண்டி புதியவர்கள் ஆட்சி அமைக்கணும், ஆட்சிக்கு வரணும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. பர்சனலான எங்களோட விஷ் அதுதான். ஒரு ஸ்பெக்டேட்டரா, ஒரு கமெண்டரா கருத்து சொல்கிற இடத்துல நாங்கள் இல்லை. நாங்கள் ஃபீல்டில் விசாரித்து கிடைக்கிற தகவல்களை ஒரு கோர்வையாக கோர்த்து உங்கள் முன்னாடி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஆனால் அதை ஏற்றுக்கிட்டால் உண்மையிலுமே நாங்கள் அந்தந்த கட்சிகளுக்கு தான் அந்த பயன் போய் சேருமே தவிர அது எங்களுக்கானது கிடையாது. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைபர்ஸ், டோன்ட் ஃபர்கெட், கிளிக் பெல் பட்டன், லைக் கொடுங்க, உங்கள் கமெண்ட்டை கொடுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. எங்களோட எல்லா வீடியோஸ் உங்களுக்கு வரும், பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். ஸ்டே கனெக்டட். எதர் இன் கமெண்ட்ஸ் அண்ட் சாட் பாக்ஸில் இருக்கலாம், இல்லாட்டி வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இருக்கலாம். ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட் வித் அஸ். நன்றி.